people, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா காலேஜ் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். டைம் 9:30. இப்பதான் கிளாஸ்க்கே வந்தேன். கிளாஸ்ல யாருமே இல்லை, நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது எங்களுக்கு கமிஷன்ன்றதுதான் கிளாஸ் இருந்துச்சு, இல்லைன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம். இப்பதான் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஹாஸ்டல்ல இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு வந்தேன். பார்த்தேன், நானே லேட்டா தான் வந்தேன். ஆனா கிளாஸ்ல யாருமே இல்ல. ஒரு 6 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்ப யாரு இருக்கா அப்படின்னு சொன்னேன்ல, யாருமே இல்ல. மேமும் வரல. பிகாஸ் கமிஷன் போயிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நாங்க சும்மாதான் இருக்கோம். நேத்து ஃபுல்லா சும்மா தானே இருந்தீங்க. நேத்து நான் வரல. செம்ம ரெயின். அதனால நேத்து 12:15 காலேஜ் முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் ரெயின் வராது. அதனால ஃபுல் டே காலேஜ் இருக்கேன். மேம் வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க vlog பாத்துட்டு இருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுடைய vlog உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதுவும் கிளிக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க சாப்பிட்டு போறோம். சாப்பிட்டுட்டு ஹெல்ப் டெஸ்க் போனோம். நானு ஸ்டேயா ஹெல்ப் டெஸ்க் போயிட்டு அங்க போனஃபைட் தந்திருக்கோம். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 1:30க்கு வருவோம். மோஸ்டா 1:15 வரைக்கும் தான் பிரேக். நாங்க 1:30க்கு வருவோம். பாக்கலாம், போயிட்டு சாப்பிடும்போது பாக்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்ப நானும் ஸ்டேயாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனஃபைடும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். ஏன்னா போனஃபைட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் போன வீக்கே. அதுக்கப்புறம் காலேஜ் இல்ல அப்படின்னு சொன்னதால வாங்கவே இல்லை. இப்ப வாங்கிட்டு நாளைக்கும் மோஸ்டா காலேஜ் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போவோம். ஏன்னா நாங்க சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள அவங்க லஞ்ச் டைம் போயிடுறாங்க. சோ அதனால வாங்க முடியல. அன்னைக்கே போகும்போதே வாங்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடறதுக்கு போவோம். சாப்பிடும்போது பாக்கலாம். சைடு வா. போனஃபைட் வாங்கணும்னா ஸ்ரேயா இந்த சைடு வந்திருக்கும். என்னடி மண்டை இது, என்னடி இது, வாட் இஸ் திஸ்? சரி போலாமா? சாப்பிட்டு போனஃபைட் வாங்கலாமா இல்ல வாங்கிட்டு சாப்பிடலாமா? ஸ்டே உங்களுக்கு கமிஷன் முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு தான் இப்ப இருக்குது. என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கல, கேட்பாங்களே போனாங்க, அவ்வளவுதான். இப்போ நானும் ஸ்டேயாவும் போனஃபைட் அப்ளை பண்றதுக்காக போறோம். அவ அப்ளை பண்ணணும், நான் வாங்கணும், அவளும் வாங்கணும். போகும்போது அங்க போகும்போது கீழே போகும்போது பாக்குது. ஸ்டேயாவுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. சீக்கிரமா போயிடுவோமா இல்ல 1:30 ஆகுமா? நம்ம சாப்பிட்டு கிளாஸ்க்குள்ள போறதுக்குள்ள அதுக்கும் மேல ஆகும். அதுக்கும் அதிகமா கேட்பாங்க. அதுக்கும் மேலேயே ஆகும். ஆனா யாருமே கிளாஸ்ல இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லாவே யாருமே இல்லாத மாதிரியே இருக்குது கிளாஸ்ல. கிளாஸ்ல யாருமே இல்ல. என் கிளாஸ்ல 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 7 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னா 31. இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி காலேஜ் ஒரு மாதிரி சைலண்டா இருக்குல்ல ஸ்டேயா? நீ வரல இல்ல 2 நாள். ஏய் ஒரு நாள் தான் நான் வரல. இல்ல நார்மலாவே இங்க பார்க்லயே நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது பார்க் தானே, எல்லாருமே சத்யபாமா பார்க் இதுதான். இல்ல நிறைய பேர் உட்காந்துட்டுலாம் இருப்பாங்க. ஆனா யாருமே இல்ல, ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்குது. நீ வேணா போய் உட்காந்துக்கோ. நீ வேணா போ. நான் உட்காருவேன். ஆனா ஆல்ரெடி ஒரு நாள் உட்காந்தேன். சக்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தான். ஒரு மேம் ஐடி கார்டு போட்டு நீங்க நாளைக்கு எக்ஸாமே எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு எதுக்கு மேம், நாங்க இப்பதான் மேம் வந்தோம்னு சொன்னோமா, நீ நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு நானும் பாக்குறேன் அப்படி சொல்லி ஒண்ணு மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது ஸ்டே. இப்பவே ஐடி கார்டு தனியா மேம் வாங்கிட்டு போயிருக்காங்க. தெரியல, வாங்கிட்டு போனாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் வாங்கிட்டு போனாங்க. தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டுல ஸ்மைலி இருந்துச்சு. எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். ஐடி கார்டு இல்ல நான் கேட்டேன், சொல்லலாம் மேம்.
வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. பேசுறீங்க நீங்க? ஏய் சீரியஸா எங்க சொல்லவே help இல்ல. desk தான். ஸ்டே 2 இயர்ஸா படிக்கிறா, ஆனா ஹெல்ப் டெஸ்க் எங்க இருக்கான்னு தெரியல. 1 year. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றுதான். என்ன அப்படியே செப்டம்பர்ல தான் ஒன்றுதான். ஓகே வாங்கிட்டோம். இது ஸ்டேயாது, இது எந்த ஸ்டே வேற ஃபைல் எடுத்துட்டு வரலையா. எம்பிஏ படிக்கிறா, பட் வந்து மூளை நீங்க என்ன மேம் எடுத்துட்டு வரீங்க நான் அப்போ உலகத்துக்கு? ஃபைல் இல்லையா என்ன இருக்குது, நோட்டுக்கு மிடில்ல வச்சுனா எதுவுமே ஆகாது. ஃபைல் எடுத்துட்டு வரலன்னு இப்படி மூளையா பதில் சொல்லுவாங்க. என் ஐடி கார்டு வேற வாங்கி வச்சிருக்கான், தருவான்னு தெரியல. இல்லன்னா கேட்ல விட மாட்டாங்க. ஸ்டே ஆச்சு பஸ்ல ஏறி போயிடுவான். நான் வந்து கேட் கிட்டதான் போனோம், கேட்ல விட மாட்டாங்க ஐடி கார்டு. ஆமா, போகும்போது நீ வாங்கிட்டு போயிடலாம், இங்கே உட்கார வேண்டியது. வந்துச்சு ஐடி கார்டு தாத்தான்னு சொன்னாங்க. சரின்னு இழிச்ச வாய்ங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. என்ன பண்றது, படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஸ்டே வந்து டாப்பர், அதோட பிசினஸ் சும்மா சும்மா விளையாட்டுக்கு 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 விளையாட்டுக்கு. சீரியஸா. நீ சொல்லு. இப்ப வந்து கேண்டீன் போயிட்டு சார் கேண்டீன் போகாம மிஸ் பண்ணுவேன். மெஸ்ஸுங்க எனக்கு இங்க செட் ஆகாது. அவளுக்கு பிடிக்காது, செட் ஆகாது, அவளுக்கு செட் ஆகாது. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததால நாங்க வந்து மெஸ்லயே போய் சாப்பிடுவோம். எஸ் எஸ் எஸ். இப்ப வந்து மிஸ் தான் போடுவோம். ஆமா, வெஜ் ஃபுல் இந்த படையல் போடுற மாதிரி போடுவாங்க. வடை பாயசம் நான் காட்டுறேன். இப்ப வந்து மெஸ் போடுவேன், கேண்டீன் காட்டுறேன் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். ஆனா நாங்க இப்ப கேண்டீன்லயே வாங்கணும்னு நினைச்சாலும் கேண்டீன்ல வந்து வாங்க முடியாது. ஒரு 1 hour கழிச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வந்து ஆகும் என்னது, அது பில் போட 1 hour ஆகும், வாங்குறதுக்கு மொத்தம் 2 hours ஆகும். அதனால வந்து நாங்க மெஸ்ஸே போயிடலாம்னு இருக்கோம். சரி, ஓகே. எல்லா ஸ்டாஃப்லாம் வராங்க, நாங்க வந்து அதனால வந்து நாங்க போனை கட் பண்றோம். பாய். அப்புறமா காட்டுறேன். நான் சொன்னேன்ல எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு பாருங்க கேண்டீன் கிட்ட. அதனாலதான் நான் மோஸ்டா போக மாட்டேன் கேண்டீன். எவ்ரி ஃப்ரைடே வந்து சேம் மெனு தான் போடுவாங்க. லைக் சாம்பார், வடை, பாயசம், அப்புறம் வந்து அவியல் அதெல்லாமே வைப்பாங்க. நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். மோர் வந்து குடிப்பேன் மோஸ்டா, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேயாவும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் அப்படியே வந்து கிளாஸ் போலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டோம். கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோம், ஃபுல்லா சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். நான் வந்து பாயாசம் தான் வந்து பாயாசம் ஏதோ தமிழ்ல சொன்னா தமிழ்ல வந்து பாயாசம், இங்கிலீஷ்ல தெலுங்குல பாயசம், மலையாளத்துல தெரியாது. தெரியாதா? பாயசம் தான் தெரியல எனக்கு. யாருக்கே மலையாளம் தெரியாது. இவ சேச்சி ஹாய் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுல்லா செம நடக்க முடியாம போயிட்டு இருக்கோம். யாருமே வெளியே இல்ல, கொஞ்சம் பயமா இருக்குது. பயமா இருக்கா? என்ன பயம்? ஸ்ரேயா கூட அப்படி. எஸ் 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 எஸ். பஞ்சாபுக்காரர் வந்து ஏதாவது சொல்லிடுவாரு சும்சர். ரொம்ப பண்றாங்களே, அதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா பொய் சொல்றாங்க. எங்களை பொய் என்ன சொல்றாங்க எனக்கு, அதுதான் ஒரு மாதிரியா. என்ன சொல்றதா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன் சொல்றாங்க சொல்லுவோம், பட் என்ன சொல்றாங்க பாத்தியா, நான் வேற பொய்யே சொல்ல மாட்டேனா. சரி வாங்க, நம்ம இப்போ வந்து வீடியோவுக்கு வெளியே சக்கரை சொல்றதுக்குள்ள எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது. நெடுக்க தெரியல. இப்படிதாங்க சொல்லுவா. என்ன பண்றதுக்கு. சரி ஓகே, பாய், see you. நாங்க வந்து கிளாஸ்ல போயிட்டு இல்லைன்னா வந்து காலேஜ் விட்டோன்னே ஐடி கார்டு இருந்தாச்சு வெளியே போலாம். ஐடி கார்டும் இல்ல, கண்டிப்பா தூங்குவேன். ஏன்னா செம்மையா தூக்கம் வருது. சரி கண்ணா, பாய். ஹாஃப் டே ஃப்ரீயா தான் இருந்தோம். இந்த ஹாஃப் டேவும் ஃப்ரீயா தான், இன்னும் ஹாஃப் டே இருக்கு, ஹாஃப் டேவும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா வந்து மேம் வரல, அதனால வந்து நாளைக்கு வரதோ வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நாளைக்கு லீவ் போடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எதுவுமே நடக்கல, வந்து ஏதோ பண்ண போறது இல்ல. சரி ஓகே லீவ் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான்
எங்களுக்கும் வந்து காலேஜும் அப்படியே விட்டுட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஸ்வேதா, பாண்டா அவங்க யாருமே வரல. ஸ்வேதாலாம் வந்திருந்தா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும், ஃபன்னா. யாருமே வராததால நானு, ஸ்ரேயா, செல்வப்பிரியா அவங்க மட்டும்தான் இருந்ததால கொஞ்சம் போரா இருந்துச்சு. இப்ப ஸ்ரேயாவும் வந்து வேற கிளாஸ்ன்றதால நாங்களும் அப்படியே வந்து வெளியே போலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் எப்பயுமே வெளியே போலான்னு பிளான் பண்ணும்போது எல்லாமே வந்து அது போக முடியாது. கண்டிப்பா போக மாட்டோம். சரி, நாங்க போயிட்டே இருக்கோம். இதோட இந்த vlog-அ வந்து முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். ஸ்டே பாய். அப்புறம் ஸ்டேயாவும் வந்து பஸ் ஏறிட்டா. நானும் அப்படியே நடந்து பொறுமையா நானும் என்னுடைய ஹாஸ்டலுக்கு போயிட்டேன்.